கொள்ளு மட்டுமே ஊற வச்சு ஆட்டி பண்ண புட்டுங்க. இதுல இனிப்பும் பண்ணலாம், காரமும் பண்ணலாம். கொள்ளு குழம்பு வச்சோம்னா நம்ம கம்மியா தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரி பண்ணும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல டின்னருக்கோ முழுவதுமாவே நம்ம கொள்ளை வந்து சாப்பிடலாம். இன்னைக்கு 4 பேர் சாப்பிடுற அளவுக்கு எடுத்திருக்கேங்க. 2 டம்ளர்ல கொள்ளு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா கிரைண்டர்ல தண்ணி வடிச்சிட்டு சேர்த்திக்கோங்க. தண்ணி நிறைய இருக்க கூடாது. தண்ணி சுத்தமா வடிச்சிட்டு கொள்ள சேர்த்திக்கோங்க. நல்லா பொதன்னு நல்லா அரைப்பட்டு வருங்க. உங்களுக்கு தண்ணி வேணும்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அதிகமா சேர்க்க வேண்டாம். நல்லா பொங்கி வருங்க. உளுந்து அரைக்கிற மாதிரியே நல்லா வரும். இதோட தோல் வந்து கொஞ்சம் அரைப்படாம இருக்கும். ஆனாலும் அந்த உள்ள இருக்கிற பருப்பு நல்லா நைஸான போதுங்க, எடுத்துடலாம். நான் எப்பவுமே என்ன பண்ணுவேன், நல்லா நைஸா ஆட்டினதுக்கு அப்புறமா அப்படியே இதுல இருந்து மாவை எடுத்து இட்லி தட்டுல நான் அப்படியே இட்லிகளை வச்சிருவேங்க. இது வந்து நம்ம ஆவியில வேக வைக்கணும், இட்லி பாத்திரத்துல வேக வைக்கணும். நான் இட்லி பாத்திரத்துல ஏற்கனவே தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணி கொதிச்சிட்டு இருக்கு. இப்ப இட்லிகளை நல்லா கொஞ்சம் பெருசாவே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு நீங்க இட்லி பாத்திரத்துல உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு கரெக்டா 15 நிமிஷம் வச்சிடுங்க. ஏன்னா கொள்ளு வேகணும். வேகலைன்னா உங்களுக்கு பச்சை வாசம் அடிக்கும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பாத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கும். இது நல்லா ஆறட்டும். மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி இட்லிகளை ஊத்தி எடுத்து வச்சுக்கலாம். இது பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு அடுத்த நாளைக்கு கூட இந்த இட்லிகளை பொடிச்சு உப்புமா பண்ணிக்கலாம். இப்ப இந்த இட்லி நல்லா ஆறினதுக்கு அப்புறமா பொடிச்சு விட்டுக்கலாம். பொடிச்சு விட்டுட்டு இதுல நான் 3/4 காரத்துக்கும் 1/4 இனிப்புக்கும் எடுத்துக்கிறேன். இந்த கொள்ளு புட்டு வீடியோ நான் ஏற்கனவே போட்டிருக்கேங்க. ஆனா அதுல இனிப்பு நான் பண்ணி காமிக்கல. அது இன்கம்ப்ளீட்டா இருந்தது. நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதனால இன்னொரு தடவை போட்டிருக்கேன். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் தான். ஆனா டேஸ்ட் சூப்பரா இருக்குங்க. இப்ப காரத்துக்கு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, வரமிளகா, காரத்துக்கு அளவு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கடாயில 3 ஸ்பூன் அல்லது 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு தாளிச்சுக்கோங்க. எண்ணெய் இன்னும் நீங்க கம்மியா கூட சேர்த்திக்கலாம். டயட்ல இருக்கவங்க ஒரே ஒரு ஸ்பூன்ல கூட நீங்க வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப இது கூடவே பச்சை மிளகா, வரமிளகா சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். நான் அரைக்கும் போது உப்பு சேர்க்கல. வெங்காயமும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம பொடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க, அதையும் சேர்த்து கலந்துட்டு உப்பு சேர்த்து கலந்துக்க வேண்டியதுதாங்க. இது வந்து கொள்ளு பொடிச்சு அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்துல எல்லாம் வைக்கலாமான்னு கேட்டிருந்தாங்க. நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பண்ணா மட்டும் தாங்க சூப்பர் சாஃப்டா இருக்கும். வேற எந்த மெத்தட்ல பண்ணாலும் சரியா வரல. ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு பொடி உப்பு சேர்த்துட்டு கலந்துக்கிறேன். இது ரொம்ப பெரிய ப்ராசஸ், கஷ்டமா இருக்கு நிறைய பேர் சொன்னாங்க. இப்போ கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா நிறைய ஹோட்டல்ல 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணி பேர் கொடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க. அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட் கிடைக்குதுங்கும் போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து பண்ணா தப்பு கிடையாதுங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் நல்லா தேங்காய் நிறைய சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. காரம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கறதுக்கு தயிர் தாளிச்சு எடுத்துக்கோங்க. இப்ப இனிப்புக்கு நான் மீதி 1/4 பொடிச்சு வச்சிருந்தேன் பாருங்க, அதுல தேங்காய் துருவல் சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் வேணுமோ சேர்த்திக்கோங்க. எனக்கு பிடிக்கும் நிறைய சேர்த்துனா, அதனால சேர்த்திருக்கேன். இனிப்புக்கு தகுந்த மாதிரி கரும்பு சக்கரை சேர்த்திக்கோங்க. 2 சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது கூட நான் ஏலக்காயும் சேர்த்திருக்கேன். அந்த வீடியோ மிஸ் ஆயிருச்சு. ஏலக்காய் தூளும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க. அல்டிமேட் டேஸ்டா இருக்குங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.